இருக்கார். இந்த பிள்ளைகளால் வருகிற தொந்தரவுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, அவனுடைய நட்புகள் என்று நீங்கள் சொல்லலாம். நான் சொல்கிறேன், உங்களுடைய நட்புகள், உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பு செம்மையாக இல்லை. அதனால தான் பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. கஷ்டப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க, சஞ்சலப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, உணர்ச்சிசப்படுகிறீங்க. சரீரம் எரிமலையை போல எழும்பி அடங்குகிறது, கனி கொடுக்கவில்லை, விரக்தியாகிறது. ஏன் தான் இந்த பிள்ளை பெற்றோம் என்று சபிக்கிற அளவுக்கு வந்து விடுகிறீர்கள்? காரணம் என்ன? உன் வழிகளை சீர்தூக்கிப்பார், உன் அடைகளை சீர்தூக்கிப்பார். இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நாளை தேவனுடைய அற்புதத்தை காண்பார். இந்த ஆராதனையில் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம். உங்கள் சரீரத்தை மேற்கொள்ளணும், உங்கள் உணர்ச்சிகளை மேற்கொள்ளணும், உங்கள் பசியை மேற்கொள்ளணும், உங்கள் தாகத்தை மேற்கொள்ளணும், உங்கள் நிர்வாணத்தை மேற்கொள்ளணும். நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் காணப்படணும். உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை கண்டு, நீங்கள் வஸ்திரம் தரித்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதை கண்டு ஜனங்க பயப்படுகிறார்கள். உலகத்திற்கு ஜனங்க பயப்படுகிறாங்க. அப்போ உங்கள் பிள்ளைகள் கட்டாயம் உங்களுடைய